கோப்பையை தான், அந்த வெற்றி கோப்பை கப்பு முக்கியம் பிகில வச்சே நம்ம இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடலாம். பட் எலெக்ஷன் கமிஷனில் இதுதான் தகவல் கசிஞ்சிருக்கு. லீக்கேஜ் ஆனதை வச்சு பார்த்தீங்கன்னா Let's go holidays. Travel beyond boundaries. ஏய் எதுக்கு 28000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. 84 கண்டிஷன், அதாவது 50 வருஷத்துக்கு மேலே அரசியலில் அனுபவம் உள்ளவர் செங்கோட்டையன். அவரே சொல்கிறார், நான் என் வாழ்நாளில் இந்த மாதிரி கண்டிஷனெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. இதை குறைச்சி 25,000 முடிஞ்சிரோன்னு நினச்சி. ஆனால் போலீஸில் என்ன கேட்குறாங்கன்னா, ஈரோடு போலீஸில் அந்த 25,000 பேருடைய லிஸ்ட்டு, நேம் லிஸ்ட்டு எங்களுக்கு கொடுங்க, அவங்களுடைய ஐடி அடையாள அட்டையை கொடுங்கன்றாங்க. எங்கே போய் கொடுக்கறது? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் போடுற விதிகள் அவங்க கட்டுப்படணும் தான். ஆனால் இவங்களுக்கு மட்டும் தேர்வு செய்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க பாருங்க. பார்த்துட்டு சும்மா இருப்பாரா செங்கோட்டையன்? தான் பலம் என்னன்றதை காட்டுவார்ல. முன்னாள் எம்ஜிஆர் கோட்டை, ஜெயலலிதா கோட்டை, இன்னைக்கு தாவேகாவினுடைய கோட்டை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் அதே மேடையில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணையக்கூடிய நாடே வியக்கும் சின்ன ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னாங்க. இப்போ மோதிரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, மோதிரமே கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. நான் வெறும் மோதிரம் இல்லாமல் மோதிர கை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அதில் முதல் ப்ரையாரிட்டி ஆட்டோவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கப்பு, வெற்றி கப்பு முக்கியம் பிகிலு. மூணாவது தான் மோதிரம், நாலாவது பேட்டு, அஞ்சாவது பிகிலு. ஸோ இவங்களுக்கு அந்த மூணாவது இடத்துல இருக்கிற மோதிரம் தான் கிடைக்கும். பரவாயில்ல. திமுகவில் விஜயோடவே பயணப்பட்ட மேலாளர் அங்கே போய் இணைஞ்சிருக்காரு. பிடி செல்வகுமார் தான் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் பல வருடங்களுக்கு முன்பு விஜய் அவர்களுடைய மேனேஜராக இருந்திருக்கார். அங்கே அவர் பல தவறுகளை, முறைகேடுகளை விஜய்க்கு தெரியாமல் விஜய் பேரை தவறாக பயன்படுத்தியதால் விஜயால் விரட்டப்பட்டிருக்கிறார். இது பல வருடங்களுக்கு முன்னால். திமுக எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. ஒரு விஜயின் மேலாளர் 10-15 வருஷத்துக்கு முன்னால் அவர் திமுகவில் சேர்க்கறதுக்கு சேகர் பாபு அவர் கையை பிடிச்சிக்கிறாரு, அமைச்சர். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஸ்டாலின் பக்கத்திலேயே சேர ஒருத்தர் எழுப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னடா கதைன்னு பார்த்தா 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த செல்வகுமார்ன்றவர் மக்கள் நீதி மையம் வேட்பாளராக கன்னியாகுமரியில் போட்டி போட்டிருக்காரு. அப்போ ஊடகம் நியாயமாக என்ன சொல்லணும்? மக்கள் நீதி மைய சட்டமன்ற வேட்பாளரே திமுகவில் இணைகிறார். இதுதானங்க நியாயம். வணக்கம் சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கான அந்த ஈரோடில் அவங்க ஏற்கனவே அனுமதி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த அனுமதி கிடச்சிருக்கு. 18ஆம் தேதி அவங்க கேட்ட மாதிரி காலையில் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே மக்களை விஜய் அவர்கள் சந்திப்பார். இதில் முக்கியமாக கரூருக்கு பிறகு தமிழ்நாட்டில் நேரடியாக ஈரோடு களத்தில் இறங்குறாரு. செங்கோட்டையும் சேர்ந்திருக்காரு. அவருடைய பகுதியாக இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்க? அப்படி ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டீங்களே, நடக்க போகுது, அனுமதி கேட்டாங்க, கிடைச்சிருக்குது. எவ்வளோ இழுபறி, எவ்வளோ சிக்கல், எவ்வளோ முட்டுக்கட்டைகள், எத்தனை கண்டிஷன்? 84 கண்டிஷன். அதாவது 50 வருஷத்துக்கு மேலே அரசியலில் அனுபவம் உள்ளவர் செங்கோட்டையன். அவரே சொல்கிறார், நான் என் வாழ்நாளில் இந்த மாதிரி கண்டிஷனெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. அதில் 84 கண்டிஷனில் ஒன்று சொல்கிறேன், ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது முதல்ல 75,000ன்னு ஒரு பழைய இடத்துல சொன்னார். அந்த இடத்துக்கு பார்க்கிங் இல்லை, வேணும், அது வேணும், இது வேணும், இழுத்தடிச்சு கிடையாதுன்னு ஒன்றும். அப்புறம் வேறு ஒரு இடத்த பார்த்து இப்போ தான் அந்த இடத்துல தான் நடக்க போகுது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 25,000ன்னு குறைச்சிட்டார். 75,000ன்னு சொன்னால் அதுக்கேற்ற 200 ஏக்கரை காட்டு, பார்க்கிங்க்கு 300 ஏக்கர்னா எங்கே போகிறது? அதனால் இதை குறைச்சி 25,000 முடிஞ்சிரோன்னு நினச்சி. ஆனால் போலீஸில் என்ன கேட்குறாங்கன்னா, ஈரோடு போலீஸில் அந்த 25,000 பேருடைய லிஸ்ட்டு, நேம் லிஸ்ட்டு எங்களுக்கு கொடுங்க, அவங்களுடைய ஐடி அடையாள அட்டையை கொடுங்கன்றாங்க. எங்கே போய் கொடுக்கறது? யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் அவங்கள நடத்த விடாமல் அவங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணலாமோ, தடங்கல் பண்ணலாமோ, அதெல்லாம் பண்ண பிறகு தான். பிகாஸ் அவர் ஒரு 9 வருஷம் எம்எல்ஏ, 9 டைம் எம்எல்ஏவாக இருந்தவர்,
அந்த ஈரோடு மாவட்டத்தை ஆட்டி படைச்சவர் செங்கோட்டையன். அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக பல முறை ரெப்ரசன்ட் பண்ணவர்ன்றதால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்ல. அதனால் அவரை வந்து இவங்களால் ரொம்ப பண்ண முடியல. அப்போ கூட திடீர்னு இன்னைக்கு காலையில் அறநிலையத்துறையிலேருந்து நிர்வாக அலுவலர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கோயில் நிலத்தில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு. எங்கேருந்துடா கிளம்பி ஒவ்வொருத்தனா வரீங்க? போலீஸ் அனுமதிச்சா அப்புறம் இடத்துக்காரனை பிடிச்சி விட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டீங்க அனுமதி கிடைத்தது நடக்க போகுதுன்னு. அதுக்குள்ளே இந்த ஒரு வாரத்தில் பட்ட பாடு இருக்கு பாருங்க. ரொம்ப அதாவது போலீஸ் வந்துங்க இவ்வளவு பாரபட்சமாக, இவ்வளோ ஒருதலை பட்சமாக, இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோடு தாவேக்காவை நடத்த வேணாம். அது ஒரு அரசியல் கட்சி, அவ்வளோதானே. இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் போடுற விதிகள் அவங்க கட்டுப்படணும் தான். ஆனால் இவங்களுக்கு மட்டும் தேர்வு செய்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க பாருங்கள். இது வந்து ஜனங்க ரசிக்கல. மக்கள் மத்தியில் வந்து ஆளும் அரசாங்கத்தை பற்றியும் காவல்துறையை பற்றி நல்ல மதிப்பை உயர்த்தாது. எல்லாருமே கவனிக்கிறாங்க இல்லையா சார்? என்ன எப்போ மாநாடு போட போகிறாங்க, என்ன கண்டிஷன்ஸ்க்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ அழுத்தம் இருக்குன்றது பார்த்துக்கிட்டே இருக்காங்க பப்ளிக். அப்போது அவங்களுக்கும் ஒரு புரிதல் உண்டு பண்ணுது. பரவாயில்ல, ஃபைட் பண்ணுறாங்க தாவேக்கா, அப்படி தான் வர்றாங்கன்ற ஒரு புரிதலை உண்டு செய்து. இப்போது கரூருக்கு பிறகு ஈரோடு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்? என்னெல்லாம் பேசுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை ஈரோடுன்றது அந்த கொங்கு பெல்ட்டில் ஒரு முக்கியமான பகுதிங்க. ஈரோடு மாவட்டம் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும், அத்தனை தொகுதிகள் 8 தொகுதி இருக்குது. இப்போ ஈரோட்டில் 8, கோயம்புத்தூரில் 10, அப்புறம் திருப்பூரில் 8, நீலகிரிஸில் 4, மொத்தம் ஒரு 29 தொகுதி வந்து இப்போ பர்சனலாக விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையன் கண்ட்ரோலில் அதுக்கு தான் பொறுப்பாளராக போட்டிருக்காரு அந்த பகுதிக்கு. அப்போ அந்த தொகுதிகளை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு செங்கோட்டையனுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அந்த 29 கொங்குன்னா அது நாமக்கல், சேலம், அது ஒரு பகுதியாக இருக்குது. அதில் ஒரு பகுதி இவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் வந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஈரோட்டில் மாவட்ட செயலாளராக இருந்தவர் அதிமுகவில், ஜெயலலிதா காலத்துலலாம், எம்ஜிஆர் காலத்திலலாம். அப்போ அவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? அப்போவே அதை அவர் வகுப்பாளர். ஆமாம், வியூக வகுப்பாளர். பிரச்சார பயணத்தை வந்து திட்டமிட்டு நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல ஹால்ட்டு பண்ணோம், எந்த தொகுதியில் புகுந்து எந்த தொகுதி வழியாக வெளியே வரணும்னு 234 தொகுதிக்கும் அவருக்கு அத்துப்படியான விஷயம். ஸோ இவர் வந்து விஜய் கூட போய் சேர்ந்தது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் வந்து தாவேக்காவுக்கு இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ அவர் வந்து பர்சனல் சேலஞ்சாக எடுத்திருக்காரு. செங்கோட்டையன் வந்துங்க இந்த கூட்டத்தை, பரப்புரையோ பொதுக்கூட்டமோ என்ன பேரில் வேணால் சொல்லுங்கள், இதை வந்து தான் வந்து தனியால் இல்லை. இப்போ எடப்பாடிலாம் பேசிட்டு போனாங்க இல்லையா, பெரிய கூட்டத்தை கூட்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அங்கேயே மீட்டிங் போட்டாங்க. அவர் வந்து வெளியேற்றிட்ட பிறகு ரீசெண்டாக தான் நடந்தது, 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நவம்பர் 30. அப்போ காசு கொடுத்து கூட்டினாங்கன்னு செங்கோட்டையன் அவர்கள் கடுமையான காசு, 1 ரூபா 2 ரூபா கோடிக்கணக்கான ரூபாயை வாரி இறைத்து கோபிச்செட்டிப்பாளையத்து கூட்டத்துக்கு ஈரோடு மாவட்டம் இல்லை, அந்த கொங்குல பகுதியில் இருக்கிற பல மாவட்டங்கள்லேருந்து நம்மளே பார்த்தோம்மா, வண்டியிலையா இந்த மாடு ஆடுங்களை எடுத்துன்னு வருவாங்களா, அதை மாதிரி கொண்டு வந்து இறக்குனாங்க. இந்த கொட்டுறா மாதிரி கொட்டினாங்க. அவங்க எல்லாருக்கும் காசு, அந்தந்த பகுதியில் கூட்டு வர்றதுக்கு காசுன்னு. இன்றைக்கி நான் பெருமையாக சொல்லணும்னா தாவேக்கா கட்சிக்கு மட்டும்தாங்க தானாக ஜனங்க வராங்க. வராதிங்கன்னா கூட வராங்க, தன்னெழுச்சியாக வராங்க. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அரேஞ்சு க்ரௌடு தாங்க. ஆட்கள் வந்து வரணுன்னா அந்த ஏற்பாடு பண்ணுறவனுக்கு காசை கொடுக்கணும், வர்ற ஆட்களுக்கு பைசா, சாப்பாடு, பிரியாணி, இங்கே இது கூட கொடுப்பாங்க பல இடங்களில். அப்போது மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டணுன்னா படாத பாடுபடுறாங்க. விஜய்க்கு வந்து அது தானாக வருது. அவரால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு படாத பாடுபடுறாரு. QR கோடு போட்டு ஐடி கொடுத்து உள்ளே விடுறாங்க. கர்ப்பிணிகள் வர வேண்டாம், பெரியவங்க வயசானவங்க வர வேணாம், குழந்தைகள் வர வேணான்றாங்க. மாற்றுத்திறனாளி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் பணத்தை இறைச்சி கூட்ட வேண்டியதாக இருக்குது, இன்னொரு பக்கம் வர்றவங்களை தயவு பண்ணி வராதிங்க, நேரலையில் பார்த்துங்கன்றாங்க. அப்போ இது வந்துங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் இபிஎஸ் போட்ட கூட்டம் சுமாரான கூட்டம், நான் அது ஒன்றும் மோசம்னு சொல்ல. ஆனால் அதுக்கு அவங்க எடுத்துக்கின பிரயத்தனம், ஒரு 10 நாள் வேலை செஞ்சுருக்காங்க.
பணம் பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க, பல மாவட்டங்கள்லேருந்து திரட்டியிருக்காங்க. அப்போ அதை வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாரா செங்கோட்டையன்? தன் பலம் என்னன்றதை காட்டுவார்ல. அதை இன்றைக்கி நிச்சயமாக 25,000 சொல்கிறாங்க. அது ரொம்ப அதிகமாக தான் வருவாங்க. ஏன்னா அந்த ஈரோடு மாவட்டமே அந்த அவங்களுடைய கோட்டை, முன்னாள் எம்ஜிஆர் கோட்டை, ஜெயலலிதா கோட்டை, இன்றைக்கி வந்து தாவேகாவினுடைய கோட்டை. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ செங்கோட்டையன்னு பொது வாழ்க்கையில் 50 வருஷமாக இருக்காருங்க. எத்தனையோ முறை அவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு சென்னையிலேருந்து போயிருப்பார். ஒரு 3-4 பேர் வரவேற்று காரில் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனால் முதல் முறையுமே தாவேக்காவில் இணைஞ்சிட்டு கோயம்புத்தூருக்கு போனாருங்களே, அந்த ஏர்போர்ட்டில் பல ஆயிரம் தாவேக்கா தொண்டர்கள். இது மாதிரி ரிசப்ஷன் அவர் எப்போவாவது அவர் பார்த்துருப்பாரா? அதுவும் அவர் ஃப்ளைட்டு 5 ஹவர்ஸ் லேட்டு. அது ஏதோ ஹைதராபாத்துக்கோ ஏதோ போயிட்டு சென்னை டு கோயம்புத்தூர், இங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆகி ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்லேருந்து அப்புறம் வந்து இது லேட்டாக அந்த 5 ஹவர்ஸும் அங்கே கூட்டம் காத்துட்டு இருந்து ரவுசிங் வெல்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே அவரை கோபிச்செட்டிப்பாளையத்தை கூப்பிட்டு போய் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்கானிக் க்ரௌடு தானாக வந்தது. அப்படியே ஜனங்க அப்படி அப்படி நின்னாங்க. ஆனால் எடப்பாடி வந்து காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானாக அதுவும் பாவித்து டான்ஸ் ஆடின மாதிரி இவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு சில பல கோடிகளை செலவு பண்ணி கூட்டத்தை கூப்பிட்டு வந்துட்டு இவர் பேசிட்டா செங்கோட்டையன் ஒன்றும் இல்லாத ஆகிடுவாரா? அதனால் செங்கோட்டையனுடைய இன்ஃப்ளூயன்ஸை அவருக்கு விஜய்கிட்ட தன்னுடைய செல்வாக்கை காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை யாராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்தால் என்னென்ன பரப்பனை ஊர்வனை எல்லாம் வறுத்து போட்டு விருந்து வைப்போம்ல. அதில் என்ன அவரை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறது தானே. அதுபோல் ஈரோட்டில் அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திருப்பு முனை கொங்கு பெல்ட்டுக்கே ஏன்னா எல்லா கட்சியும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. திமுகவும் ரொம்ப கவனமாக கொங்கு மண்டலத்தை கையாளணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக ஏற்கனவே எங்களோட கோட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் போன பிறகு இன்னும் ஒரு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது தாவேகாக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கு. அதுவும் கரூருக்கு பிறகு அதுக்கு காரணம் வந்துங்க 2021 தேர்தலில் வந்து திமுக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியிலையும் தோத்துச்சுங்க. கொங்கு பெல்ட்டில் தானேங்க ஒரு 60 சீட் இருக்குமா, அதில் ஒரு 30-40 சீட்டில் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் ஜெயிச்சுதுங்க. அதனால் டிஎம்கே வந்து தேர்தலுக்கு அப்புறமாவே செந்தில் பாலாஜியை இறக்கி விட்டாங்க. பொறுப்பாளர்னு ஒருத்தரை போட்டு நீ வந்து அந்த ஏரியாவை என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, அது நமக்கு ரொம்ப எட்டாக்கனியாக இருக்குது, அதை சரி பண்ணணுன்ட்டு அவர் போய் அந்த சமூக சேர்மானம் அது இது எல்லாத்தையும் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். கட்சியிலேருந்து வலிக்கிறது, மற்ற கட்சிகள்லேருந்து ஆட்களை வாங்கிறது, இதெல்லாம் பண்ணார். ஆனால் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனதுக்கப்புறம் இருக்கிற எழுச்சி இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் மிஞ்சிய எழுச்சி. ஏன்னா இளைஞர்கள் பட வருது, இளம் பெண்கள், தாய்மார்கள். அப்போ இது வந்துங்க கொங்கு பெல்ட்டில் இந்த ஜாதி கவுண்டர் இந்த வேலைலாம் அதெல்லாம் நடக்காது. நான் ஒருத்தர்கிட்ட பேசிடும்போது சொன்னேன், எம்ஜிஆரை மலையாளின்னு சொல்லி பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ணாங்க கலைஞர்லேருந்து திமுக வரைக்கும். அவர் அங்கே போய் கேரளாவில் ஆட்சி பண்ணணும்லாம் சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் 13 வருஷம் தொடர்ச்சியாக அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதே போல் ஜெயலலிதா ஒரு பிராமண சமூகம் தான், ஸ்ரீரங்கம்ன்றாங்க, மைசூர் கன்னடத்துக்காரின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க திமுக ஆட்கள். ஆனால் அந்த மாதிரி 10 வருஷம்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்களே, மக்கள் செல்வாக்கோடு திகழ்ந்தாங்களே. ஒரு பிராமின் கம்யூனிட்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? இப்போ தமிழ்நாட்டு ஜனங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் ஜாதி அடிப்படையில் ஆதரிக்கலை, அவங்க ஒரு ஆதர்சமாக எடுத்து அவங்களுக்கு ஆதரித்தாங்க. அதே லெவலில் தான் விஜய்க்கு இந்த ஜாதி சமயம் இதை மதத்தெல்லாம் சொல்லி ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. அதுக்கெல்லாம் மேலே ஒரு மாற்றத்துக்கான சிம்பலாக பார்க்குறாங்க ஜனங்க. அதனால் ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அது இல்லாமல் தமிழகம் பூரா வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய தாவேக்காக்கு இருக்கக்கூடிய இந்த புத்தெழுச்சி அது வந்து இன்னும் சேர்ந்ததுன்னா ஆடட் அட்வான்டேஜ் தானே. அதனால் நிச்சயமாக ஈரோடு பொதுக்கூட்டம் என்பது ஒரு திருப்பு முனையாகத்தான் தாவேகா அரசியல் வாழ்விலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பயணத்திலும் 100 நாள் தான் இருக்குது, அது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு என்ன போனஸ்னால் தாவேகாவுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த கொங்கு பெல்ட்டில்
முக்கியமான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், இன்னைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அதே மேடையில் விஜய் முன்னிலையில் நம்ம செங்கோட்டையனுடைய ஏற்பாட்டில் தாவேகாவில் இணையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அது இன்னும் பெருசாகும். அது சொல்லப்படுது. ஆனா அது அந்த அளவுக்கு ஊர்ஜிதமா இருக்குமா? இல்லை, அவர் சொல்கிறாரு பேரை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க இப்போ உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு இப்போவே சிக்கல் வரணுமா? அது வந்த பிறகு தெரிஞ்சு அது கரெக்டு தாங்க. ஒன்ஸ் அவங்க இல்லைன்னா அவங்கள போய் பேசுவாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நிறைய நடக்கலாம். அதனால் அது கண்டிப்பாக அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைகள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் பல பேர் அந்த கூட்டத்தில் சேருவார்கள் என்று நானும் நம்புகிறேன். ஏன்னா செங்கோட்டையன் சும்மா அடித்து விட்ற ஆள் இல்லை. அவர் பேசினார்னா கண்டிப்பாக சப்ஸ்டன்ஸோடு தான் பேசுவார், உண்மையை தான் சொல்லுவார் அவர். அதனால் அதை நடத்தி காட்டுவார். ஏன்னா அது அவருக்கான ஒரு சேலஞ்சு. இல்லை, இதில் இன்னொரு செய்தி, ஏற்கனவே சின்னம் குறித்து கேட்டிருந்தாங்க. நாடே வியக்கும் சின்னம் ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னாங்க. ஆட்டோ, விசிலு, மோதிரம் அப்படின்னு. இப்போ மோதிரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, மோதிரமே கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? என்ன இதெல்லாம் வெறும் மோதிரம் இல்லாமல் மோதிர கை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். கையும் கிடைக்குமா சேர்த்து? மோதிரத்தோட தாவேகாவுக்கு கையும் கிடைச்சா மோதிர கை இல்லை அது. அதனால் மோதிரம் என்பது அநேகமாக இன்றைக்கி காலையில் பத்திரிகையில் கூட நான் பார்த்தேன். புதிய சின்னங்கள் ஒதுக்குறதுல 10 சின்னங்கள் வரை கேட்கலாம், உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். அதில் ஒரு சின்னம் ஒதுக்கப்படும் தேர்தல் ஆணையத்தால் தான் என்பது பழக்கம், மரபு. ஸோ இன்றைக்கி ஒரு 10 நாள் கழிச்சு 23, 24 டிசம்பரில் தேர்தல் ஆணையம் அதை அறிவிச்சிருங்க அதிகாரப்பூர்வமாக. இப்போ இவங்க 10 சின்னம் கேட்கலையா, 5 சின்னம் தான் கேட்டாங்களாம். அதில் முதல் ப்ரையாரிட்டி ஆட்டோவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கப்பு, வெற்றி கப்பு முக்கியம், பிகிலு. வெற்றி மூணாவது தான் மோதிரம், நாலாவது பேட்டு, 5வது பிகிலு. இந்த 5 சின்னம் தான் இவங்க ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. 10 கொடுக்கலன்னு தான் தகவல். அதில் ஆட்டோ காமன் மேன்ஸ் வெஹிக்கிள். அந்த ஆட்டோவை பயன்படுத்தாத யாரும் தமிழ்நாட்டில் இருக்க முடியுது வாய்ப்பு இல்லை. கிராமம், நகரம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. பட் ஆனால் அது கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். வேறு எந்த கட்சிக்கும் அதை வேறு ப்ரியாரிட்டியில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஸ்டேட்டுக்கே ஏதோ அலாட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த 3வது இடத்துல இருக்கிற மோதிரம் தான் கிடைக்கும். பரவாயில்ல, வெற்றி மோதிரம்னு சொல்லிக்க வேண்டியது தான், அதான் கிடைக்கணும். அதுங்க சிம்பல் எல்லாத்தையுமே செய்யாதுங்க. அது ஒரு குறியீடு, ஒரு அடையாளம், அவ்வளோதானே தவிர இரட்டை இலை தான் மேஜிக் சிம்பல்னா ஏன் 10 தோல்வி பழனிசாமி அதை வச்சுக்கினே தோத்துன்னு சின்னம் எல்லாம் ஒன்றரும் பண்ணோன்னா அது பண்ணியிருக்கணுமே. உதயசூரியன் தான் எல்லாம் பண்ணோன்னா 77லேருந்து எம்ஜிஆர் சாவர வரைக்கும் உதயசூரியன் கிளம்பவே இல்லையா? ஸோ சின்னம்ன்றது ஒரு அடையாளம், ஒரு குறியீடு தானே தவிர சின்னமே எல்லாமே பண்ணிவிடுமா? அப்படிலாம் நான் நினைக்கல. அதுபோல் இன்றைக்கி சின்னம் என்பது முந்தி மாதிரி இல்லைங்க. சமூக ஊடகம், இன்டர்நெட்டு எல்லாம் இருக்கிறதால இப்படின்றதுக்குள்ளே இந்தியா பூரா, தமிழ்நாடு பூரா போயிடும். இல்லை, ஒருவேளை அவங்க எதிர்பார்த்தது கோப்பையை தான், அந்த வெற்றி கோப்பை, கப்பு முக்கியம் பிகில வச்சே நம்ம இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடலாம், அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் நாடே வியக்கக்கூடிய சின்னம் கிடைக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் பேசினார். இல்லை, கப்பு வந்தால் நாடே ஏன் வியக்குது? அதெல்லாம் எனக்கு என்ன, அவர் என்ன சொன்னார், அதுவும் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன், அது அதிகாரப்பூர்வமாக தலைமை அறிவிக்கும் அப்படின்லாம் சொன்னார். பட் எலெக்ஷன் கமிஷனில் இதுதான் தகவல் கசிஞ்சிருக்கு. லீக்கேஜ் ஆனதை வச்சு மோதிரம் குட்டுப்பட்டாலும் மோதிர விரல்ல குட்டுப்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மோதிர கை. காங்கிரஸ் ஒரு பக்கம் அங்கே இவங்களோட பேரலாம் காங்கிரஸ் அஃபிஷியலாக இல்லைனாலும் மேலிடத்துலேருந்து ஒரு ஆளை அனுப்பிச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது இல்லையா? ஸோ இது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவர் அடுத்த தேர்தல் பிரச்சாரம் போகிறதுக்கு முன்னால் சின்னமும் வந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ தாவேகா குறித்து பேசிட்டு இருக்கிறதுனால அண்மையில் ஒரு செய்தி, திமுகவில் விஜயோடவே பயணப்பட்ட மேலாளர் அங்கே போய் இணைஞ்சிருக்காரு, ப்ரொடியூசராக இருந்தார், அவரே அங்கே போயிட்டாரு அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படுது இதனால் தாவேகாவுக்கு? அதாவது நம்ம ஊடகங்கள் இருக்குது பாருங்கள், இது மாதிரி ஒரு அடிமை ஊடகங்கள்
பொய்யை பரப்புகிற ஊடகங்கள் இந்தியாவில் பல இடத்துல இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் இது மாதிரி ஊடகங்களை பார்த்ததே இல்லை. சபரீசனுடைய பெண் நிறுவனம் என்ன நரேட் பண்ணி கொடுக்குதோ அதை அப்படியே கிளிப்பில் மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன்பா ஜேர்னலிஸ்ட்டுன்னு இருக்கணும்? ஊடகம்னா அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது. நீங்கள் ஆளும் ஆட்சியில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்கணும். நீங்கள் பேசுகிறது மக்களுக்காக பேசணும். சபரீசனுக்காகவோ ஸ்டாலினுக்காகவோ உதயநிதிக்காகவோ பேசக்கூடாது. மக்களுக்காக பேசணும். நீங்கள் விஜய்க்காக பேசணும், எடப்பாடிக்காக பேசணும்னு சொல்ல, நீங்கள் ஜனங்களுக்காக பேசணும். அதுதான் ஊடகம், தர்மம். ஆனால் இன்றைக்கி ஊடகம் என்பது அடிமை மாதிரி ஆயிட்டு. பாருங்கள், நீங்கள் சொன்ன விஷயத்தில் தான் சொல்கிறேன். இந்த பிடி செல்வகுமாரை தான் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் பல வருடங்களுக்கு முன்பு விஜய் அவர்களுடைய மேனேஜராக இருந்திருக்காரு. அங்கே அவர் பல தவறுகளை, முறைகேடுகளை விஜய்க்கு தெரியாமல் விஜய் பேரை தவறாக பயன்படுத்தியதால் விஜயால் விரட்டப்பட்டிருக்கிறார். இது பல வருடங்களுக்கு முன்னால். இந்த தயாரிப்பாளர்லாம் கூட விஜய் தான் ஆக்கியிருக்கிறாரு. அப்பவும் இவர் பணம் போட்டு ஒன்றும் படம் எடுக்கலை. கேரளாவிலேருந்து ஒரு ஆள் தான் படம் எடுத்திருக்காரு. இவர் இவர் தயாரிப்பாளர்னு ஹெல்ப் பண்ணியிருக்கார் விஜய். ஆக அவர் ஒரு சாதாரண ஆள் தாங்க. ஒன்றும் பெரிய ப்ரொடியூசரு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. போகஸ் தான் மேலாளராக இருந்திருக்காரு. ஆனால் மேலாளராக இருந்தவர் விஜய்க்கு தெரியாமல் விஜயின் பெயரை தவறாக பயன்படுத்திய காரணங்களுக்காக விஜயால் விரட்டப்பட்டிருக்காரு. அதனால் இன்றைக்கி புஷி ஆனந்தோ ஜான் ஆரோக்கியசாமியோ இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அந்த கதையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் முன்னாலேயே இதெல்லாம் he was driven out. அவரும் ஊர் பக்கம் போய் செட்டில் ஆகிட்டார். நல்லா சொத்து கித்தெல்லாம் கோடிக்கணக்கில் சேர்த்துக்கிட்டு போயிட்டாருங்க. இப்போ அவர் நேற்று தினம் நானும் டிவியில் பார்த்தேன். அவர் திமுகவில் இணைகிறார். அவர் யார்? அவர் என்ன ஒரு கட்சியின் தலைவரா, இல்லது ஒரு நிர்வாகியா, மாநில அளவில் ஏதாவது அமைப்பின் நிர்வாகியா, இந்நாள் எம்பி எம்எல்ஏ மந்திரியா? ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுக எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள். ஒரு விஜயின் மேலாளர் 10-15 வருஷத்துக்கு முன்னால் அவர் திமுகவில் சேர்க்கறதுக்கு சேகர் பாபு அவர் கையை பிடிச்சிக்கிறாரு, அமைச்சர். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஸ்டாலின் பக்கத்துலேயே ஒருத்தர் எழுப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னடா கதைன்னு பார்த்தா 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த செல்வகுமார்ன்றவர் மக்கள் நீதி மையம் வேட்பாளராக கன்னியாகுமரியில் போட்டி போட்டிருக்காரு. அப்போ ஊடகம் நியாயமாக என்ன சொல்லணும்? மக்கள் நீதி மைய சட்டமன்ற வேட்பாளரே திமுகவில் இணைகிறார். இதானங்க நியாயம்? இப்போ நீங்கள் இன்னைக்கு என்னவா இருக்கீங்க, நேற்று என்னவா இருக்கு சொல்லணுமா? இல்லை 20 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது இருந்த நிலவரத்தை சொல்லலாமா? ஊடகம் பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம். அவர் கன்னியாகுமரியில் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்காரு. மக்கள் நீதி மையம் சார்பாக டார்ச் சின்னத்தில் போஸ்டர் உள்பட இன்றைக்கி வலம் வருது இணையத்தில். அப்போ என்ன சொல்லணும் ஊடகம்? மக்கள் நீதி மையத்திலிருந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒருத்தர் திமுகவில் இணைந்தார் சொன்னால் ஃபேர். ஆனால் அது அப்படி சொன்னால் அது ஒன்றும் நல்லா இருக்காத. பக்கத்துலேயே கமல்ஹாசனை கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. இப்போ அங்கேருந்தே இழுத்தா ஆகவே 15 வருஷத்துக்கு முன்னால் கதையேடு, 20 வருஷத்துக்கு முன்னால் கதையேடு. இப்போ இது எந்த அளவுக்கு திமுக பயந்து போயிருக்கு. விஜயனுடைய அரசியல் நுழைவு, அவருடைய அரசியல் செல்வாக்கு அப்படியே ஏறிட்டே பார்த்துன்றது இவங்க நடவடிக்கை தான். நீ உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் உங்களுடைய நடவடிக்கை, பாடி லாங்குவேஜு, உங்களுடைய அச்சம், நீங்கள் காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு விஜயை பார்த்து தாவேக்காவை பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது நமக்கு. இல்லைன்னா இந்த செல்வகுமாருக்கு வாட் இஸ் ஹி, ஹூ இஸ் ஹி? அவருக்கு ஏன் முதல்வர் பக்கத்தில் உட்கார வச்சு சேகர் பாபு கையெடுத்து கும்பிடுறாரு? எல்லாமே என்னென்னா விஜயை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு, தப்பாக பரப்புறதுக்கு. உண்மையிலே ஏதாவது செய்தி கிடைச்சா பண்ணுங்கள். மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்தால போய் விஜயனுடைய மேலாளர்னா இது என்ன நியாயம்ன்ற நான். ஊடக தர்மம் என்பது கொஞ்சம் கூட இல்லைங்க தமிழ்நாட்டில். ஊடகங்கள் அடிமைகளாக ஆளுங்கட்சிக்கு போயிடுச்சு. இது உண்மையிலே ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்க. இது
ஜனநாயகத்தில் வந்துங்க எல்லா கருத்தையும் வியூஸு நீங்கள் சொல்லலாம், தலையங்கத்தில் பத்திரிகையில் எழுதலாம். ஆனால் செய்திகளை அப்படியே சொல்ல வேண்டியது தான். உங்கள் கருத்தை நீங்கள் வந்துட்டு தலையங்கத்தில் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி விவாதங்களை பாருங்கள். 3 நாளாக நான் பார்க்குறேன், எல்லா மாலை நேர தொலைக்காட்சி விவாதங்கள் அதிமுகவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி இவர் சேருவாரா அவர் சேருவாரா? திமுகவில் 1000 பஞ்சாயத்து இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது தான். மதுரை மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க, திமுக மேயர் இல்லையா? பல மாதங்கள் ஆச்சு. மதுரை மாநகராட்சியில் மெஜாரிட்டி திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் இருக்குது. ஏன் மேயர் எலெக்ஷன் நடக்கலை சொல்லுங்கள்? அங்கே மதுரை மாவட்டத்தில் 2 கோஷ்டி. பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி ஒரு கோஷ்டி, ஐயோ பாவம் பழனிவேல் தியாகராஜன் ஒரு கோஷ்டி. அந்த மேயர் வந்து பழனிவேல் தியாகராஜன் ஆதரவாளருடைய மனைவி. அந்த சொத்து வரி 200 கோடி ஊழலில் அதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க திமுக ஆட்கள், ரிசைன் பண்ண வச்சாச்சு. ஆனால் மாற்றாக ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல. இதை விவாதிப்பாங்களா? சரி, கேஎன் நேரு மேலே 2வது கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. இடி வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு லெட்டர் மேலே லெட்டர் எழுதிட்டுருக்கு. முதல் கம்ப்ளைண்ட்டு 880 கோடி இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆள் எடுப்பு பண்ணதில் ஒரு ஆளுக்கு 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கி அதில் வந்து நிறைய விஷயங்கள் தவறு நடந்திருக்கு, பணப்பரிமாற்றம் சட்டவிரோதமாக நடந்திருக்கு அப்படின்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்னும் அதை பற்றி தமிழ்நாடு போலீஸு, ஆனால் 84 கண்டிஷன் கொடுப்பாங்க தாவேக்காக்கு, ரைட்டா? 2வது இப்போ 3 நாளைக்கு முன்னால் நேரு பற்றி என்ன வந்திருக்கு? அவர் முனிசிபல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் கான்ட்ராக்டுகள் விடுவதில் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்காங்க. பல 100 கோடி பல 1000 கோடி மக்கள் வரி பணத்தை கான்ட்ராக்டர்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி அதுவும் சட்டவிரோத வெளிநாடு வரைக்கும் போயிருக்குன்றாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஊழலை பற்றியும் நிர்வாக சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகுது, ஆணவ கொலைகள், அப்புறம் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள், இது மாதிரியான அரசின் தவறுகளை பாருங்கள். இன்றைக்கி தலைமைச் செயலகத்துக்கு முன்னால் ஒரு 50-60 தூய்மை பணியாளர்கள் மறியல் பண்ணாங்க. அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஊடகம் விவாதிக்குதா? ஏன் தனியார் மயம் பண்ணணும்? ஏன் தனியார் மயம் பண்ணணும்? கொஞ்சம் யோசிங்க. எதுக்காக கான்ட்ராக்ட் பண்ணணும்? ஏடிஎம்கே விட்டாங்க 2 டிவிஷன்ன்றாங்க. ஏடிஎம்கே விட்டால் நீங்கள் விடணுமா? நீங்கள் தான் தனி திராவிட மாடல் ஆட்சியாச்ச. தனியார் மயத்தை எதிர்க்கிற கம்யூனிஸ்டுகள் உங்கள் பக்கம் தானே உட்காந்துட்ருக்காங்க. நீங்களே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னீங்க? தனியார் மயம் செய்யக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கொடுக்கணும். நீங்கள் இடம் மாறினால் குணம் மாறிடுமா? எதிர்கட்சி தலைவராக இருந்தால் ஒரு பேச்சு, முதலமைச்சராக இருந்தால் கூலி படம் பார்க்க போவீங்க, அவங்க போராடிட்டு இருப்பாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஸோ ஒரு தொழிலாளிகள் ரொம்ப அடித்தட்டில் இருக்கிறவங்க, தூய்மை பணியாளர்கள் பெரும்பகுதி ஆதி திராவிடர்கள், ஆதி ஆந்திரா, தலித் பிரிவை சார்ந்தவர்கள் தான் 90%. சமூக நீதி என்ன ஆச்சு? உங்கள் சமூக நீதி துரதிருஷ்டவசம் என்னென்னா திருமாவளவன் போன்றவர்கள்லாம் அமைதி காத்து இருக்கிறாங்க. தனியார் மயத்தை எதிர்ப்பதே தங்கள் வாழ்க்கையாக கொண்டிருக்கிற இடதுசாரிகள் அப்படியே கள்ள மௌனத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தேர்தல் வருது, இன்னொரு நாள் சீட்டு பங்கிட்டணும். இப்போ உங்கள் ஐடியாலஜி என்னாச்சு? உங்கள் கோட்பாடு கொள்கையெல்லாம் என்னாச்சு? பரனில் போயிருக்கு எல்லாம். அதனாலங்க இன்றைக்கி வந்து ஊடகம் இதெல்லாம் கேள்வி கேட்கணுங்க. எதிர்கட்சிக்காரங்களை கேட்டுக்கிட்டு செத்த பாம்பு அடிக்கிறதில்ல. யார் அதிகாரத்தில் இருக்கிறானோ அவனை நோக்கி நீங்கள் குரல் எழுப்பணும், மக்களுக்காக நீங்கள் பேசணும். ஆனால் பாருங்கள், விளம்பரங்கள், நன்கொடைகள், ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் 4 கோடியில் வீடு வாங்கி தராங்களாம், அரசாங்க காரில் போகலாம், இப்படி எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதன் விளைவு என்னன்னா, சபரீசன் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதுதான் டிவி தலைப்பு செய்தி, அதுதான் வந்து நேர்காணல், அதுதான் வந்து விவாதம் நடத்துகிறாங்க எல்லா டிவியும். மக்களை என்ன முட்டாளுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? மூளைச்சலவை பண்ணிடலாமா? இதெல்லாம் நடக்காதுங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மாற்றம் தேவை. 2 பேரும் ஆண்டது போதும். உங்களுக்கு 6-7 முறை ஆளுக்கு கொடுத்தது போதும். புதுசாக ஒரு ஆள் வரட்டுமே, வந்து ஆட்சி பண்ணட்டும்.
தப்பாக இருந்தால் அப்புறம் பார்க்கலாம். அதிகப்படியான மக்கள் யோசிக்கிறதே அதுதான். ஆமாம், ஏன்னா யாரும் என்ன சொல்ல முடியாதுன்னா எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு 5-6 வாய்ப்பு கொடுத்தாச்சு. இவங்க 30 வருஷம், நீங்கள் 28-29 வருஷம், 67லேருந்து நீங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கும் சமூக நீதி இல்லை. ஆணவ கொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதை பழக்கங்கள், பள்ளிக்கூட பசங்கள்லாம் போதை பொருள். முதல்வரே வந்து காணொளி போடுறாருல்ல, போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு. ராமேஸ்வரத்தில் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது லவ் பண்ணல, எனக்கு விருப்பம் இல்லை, இந்த கத்தி வச்சு குத்துறான். இதெல்லாம் இந்த போதை கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு தான். அதனால் வந்துங்க, தமிழ்நாட்டில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தியாக டெய்லி ஆகிட்டே இருக்காங்க. அந்த மாற்றத்துக்கான ஒரு கருவியாக விஜயை பார்க்குறாங்க. நிறைவா சார், இப்போ நம்ம ஈரோடு அந்த மாநாடு நடக்க இருக்கு, அது குறித்து இப்போ பேசிகிட்டு இருந்தோம், அது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. கரூர் குறித்து பேசுவாரா, என்னெல்லாம் பேசுவார் அப்படின்றத நினைக்கிறீங்க? கரூர் குறித்து அவர் பேச மாட்டார். கேஸ் இருக்கு, கேஸ் வந்து விசாரணையில் இருக்கு. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டுருக்கு, சப்ஜுடிஸ், அதை பற்றி பேசுறது சரியில்லை. இன்னொரு பக்கம் நம்ம சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்குங்க. அதுக்கு மேலே ஒரு கண்காணிப்பு, ரஸ்தோகி ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அதனால் விஜய் வந்து நல்ல நாள்லேயே வாயை திறக்க மாட்டார். இது மாதிரி விஷயங்களாக இருந்தால் அதை பற்றி பேசுவாரா? கண்டிப்பாக அவர் அதெல்லாம் பேசவே மாட்டார். அநேகமாக அவர் வந்து என்னெல்லாம் செய்ய போகிறோம், இந்த ஆட்சியாளர்களுடைய தவறுகள் என்ன, கொள்ளை எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற ஆட்சியாளர்களுடைய கோளாறு, தவறுகள், ஊழல்கள், குடும்ப அரசியல், அதனால் தமிழகம் எப்படி தாழ்ந்துக்கிட்டு இருக்குது, தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் தான் செய்ய போகிறோம், அப்படி மாதிரி விஷயங்கள். இப்போ சுங்காசத்தில் பேசினார்ல, ஒரு மற்றும் சைக்கிள் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு நிரந்தர வேலை ஒரு குடும்பத்தில். அவர் இருக்கணுன்றது இவங்க கொடுக்கணும்னு தீர்ச்சிட்டாங்க நம்ம ஆட்கள். அதாவது அவர் சொன்னது சிம்பிள், உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், மக்களுடைய வாங்கும் திறன், அதாவது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும், அவங்களே மோட்டர் சைக்கிள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் அவர் அந்த ப்ராடு இதில் தான் சொன்னார். அதுக்கு கரப்ஷனை கட் பண்ணோன்றார். அது ஒரு பாதி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடும், நானும் ஒத்துக்கிறேன். வேறு எதுவுமே செய்ய வேணாம். 4000 கோடி மாநகராட்சியில் மழைநீர் வடிகாலுக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 4000 கோடி செலவு பண்ணி தான் இப்போ தக்காளி சாதம், புளி சாதம்லாம் பண்ணிக்கிட்டு பம்ப் செட் வைக்க வேணாம் சின்ன மழைக்கெல்லாம். இப்போ அதில் பெரும்பகுதி ஊழல் காரணமாக யாருக்கும் போயிடுது. இப்போ ஊழலை கட் பண்ணாலே நம்ம நாட்டின், மாநிலத்தின் பொருளாதாரம் நல்லா ஆகிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்குங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், மாற்றத்துக்கான ஒரு பிரதிநிதியாக மக்கள் அவரை பார்க்குறாங்க. அதனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நிகழும். இப்போ இதுவும் கேட்டு அதோட நிறைவு செஞ்சிடலாம் சார். ஏன்னா தாவேக்கா சில இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, மதுக்கடைகள் இங்கே வேண்டாம் அப்படின்னு அதுக்கான எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. தன்னெழுச்சியாக நடத்த முடியுமா? ஏன்னா கட்சி அனுமதியோடு தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். அப்போ மது விலக்கு குறித்து அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை அது குறித்து பேசாமலே? இல்லை, மது விலக்கு என்பது சாத்தியமற்றதுங்க. அதாவது வந்துங்க, கனிமொழிலாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான், மதுக்கடைகளை மூட வேண்டும்னு ஆர்ப்பரித்தார்கள். இப்போல்லாம் இளம் விதவைகள்லாம் குறைஞ்சிட்டாங்க போல இருக்குது. இப்போ டாஸ்மாகில் 770 கோடி வந்து தீபாவளியில் வசூல், அந்த கடை வசூல். அது ஒன்றும் சாதாரண டாட்டா பிர்லா கொடுக்கல. அதுக்கு பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் காசு தான் அங்கே போயிருக்கு. ஆனால் நீங்கள் இந்தியா பூரா மது விலக்கு இல்லாத போது தமிழ்நாட்டில் மட்டும் மது விலக்கு கொண்டு வர்றதுன்றது இட் இஸ் இம்ப்ராக்டிக்கல், அதாவது காரிய சாத்தியமில்லை. ஆனால் என்ன பண்ணலான்னா, மது பயன்படுத்துவதை எண்ணிக்கையை குறைக்கலாம், கட்டுப்பாடுகளை விதிக்கலாம், விலையை கூட்டலாம், அது ஒரு காஸ்ட்லியான விஷயமாக மாற்றலாம். இன்றைக்கி என்ன நிலைமை பாருங்கள், அன்அஃபிஷியல் பாரே 100 கணக்கில் ஒர்க் பண்ணுது, அஃபிஷியல் பார் கிடையாது. ஆனால் சென்னை மாநகரத்தில் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது தடை இல்லாமல். காவல்துறை இதுக்கு உடந்தை, ஆட்சியாளர்கள் உடந்தை, எம்எல்ஏ எம்பிக்கள் பாதுகாப்பில்
எல்லா விதிமீறல்களும் நடக்குது. அப்போ நான் வந்து மது விலக்கு அமுல்படுத்துன்னு கேட்க மாட்டேன், அது சாத்தியம் இல்லை. ஆனால் மதுவை மக்கள் பருகுவதை குறைப்பது, அதன் விற்பனையை குறைப்பது, அதன் பயன்பாட்டை குறைப்பது, அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை போடுங்க. இப்போ போடுறீங்கல்ல தாவேகா கூட்டங்களுக்கு, எழுதி கொடுங்க லிஸ்ட்டுன்றீங்கல்ல, அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கேளுங்க. நீ என்ன வயசு, போன முறை எப்போ வாங்கின, மிலிட்ரியில் கொடுக்குறான்ல, ஒரு மாதத்துக்கு 2 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாட்டில், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. அந்த மாதிரி கோட்டா பண்ணுங்க. அவன் வாங்கி அடிக்கின்னு போகிறானே, புரியுதுங்களா? அதனால் மது விலக்கு என்பது தாவேக்கா சொன்னாலும் அது முடியாத காரியங்க. இந்த பக்கம் ஊத்துக்கோட்டைக்கு போனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆந்திரா வந்துடும், இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி எலாவூர் தாண்டினா ஆந்திரா வந்துடும், பாண்டிச்சேரி பக்கம் கடலூர் தாண்டினா அந்த பிரிட்ஜை தாண்டினா பாண்டிச்சேரி. இப்போ சுற்றி எல்லாரும் மது விலக்கு. இப்போ மது விலக்கு என்பது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு கொள்கை தான். இப்போ குஜராத்தில் மட்டும்தான் இருக்குது அஃபிஷியலாக நான் நினைக்கிறேன். ஆனால் நான் குஜராத்துக்கு போன சில வருடங்களுக்கு முன்பு அகமதாபாத் நகரில் சாராயம் ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு, கள்ளச்சாராயம். பேருக்கு போர்டு வச்சுருக்காங்க எல்லா ஆஃபீஸ்லேயும், லஞ்சம் கொடுக்காதீர்கள், கைவிட்டு கொடுக்காதீர்கள்லாம். ஆனால் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலை நடக்கிற மாதிரி. குஜராத்தில் யாரும் சொல்ல முடியாது, எல்லாம் கிடைக்குது, கொஞ்சம் விலை ஜாஸ்தி கொடுக்கணும், அது கொஞ்சம் ஒரு இடத்துல போய் தெரிஞ்ச இடம் அந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதனுடைய விற்பனை, விநியோகம், அதனுடைய விலை, அது வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் தான் வந்து வாங்க முடியும் ஒரு ஆளுக்கு. அப்படி சில நீங்கள் ஹெல்மெட் போடணும், பின்னால் உட்காரவங்க ஹெல்மெட் போடணும், இப்படியெல்லாம் கட்டுத்திட்டங்கள் பண்ணுறீங்கல்ல, ஏன் இதை பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்னா இதில் வருமானம் வருது, ஒரு 45,000 கோடி 50,000 கோடி, அது உங்கள் அரசுக்கு செலவுக்கு யூஸ் ஆகுது. அதனால தானே நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. அதனால் வந்து விஜய் வந்து ப்ராக்டிக்கலாக தான் சிந்திப்பார்னு நினைக்கிறேன். அது வந்து அவர் வந்து மது விலக்கை அமுல்படுத்துவேன், முதல் கையெழுத்து போடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு மாட்டிக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணும், அதனுடைய பயன்பாடு, கடைகளை குறைக்கிறது, தீவிர பிரச்சாரம் பண்ணும். மதுவினுடைய அவலங்கள் அது ஏற்படுத்துகிற குடும்பத்தில் அல்லது உடல் நலத்தில் மக்கள் அதெல்லாம் செய்யணும் ஒரு பக்கம். ஆனால் அதுக்காக 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் கிடைக்கும் அப்படின்னா பணக்காரன் போய் சாப்பிட்டு போயிடுவான். சாமானிய மக்களுக்கு கிடைக்கலன்னா அவன் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விஷச்சாராயத்தை சாப்பிட்டு சாவான். இப்படி அது வந்து பெரிய இன்பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில்னுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி பேய்க்கும் பெருங்கடலுக்கும் நடுவில் தான் இந்த கொள்கையை வச்சிட்ருக்குறோம். அப்போ அதில் வந்து கொஞ்சம் நெளிவு சுழிவாக தான் போகணுன்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும். அவர் அதை பற்றி தான் பேசலை இது வரைக்கும். ஈரோட்டில் பேசுவாரான்னு தெரியாது. ஒருவேளை தேர்தல் அறிக்கை அந்த நெருக்கத்தில் ஏதாவது சொல்லலாம். மது விலக்கை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்து நம்ம பேசலாம் சார். நன்றி. Let's go holidays. Travel beyond boundaries. ஏய் எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.